வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு பிரபல பீடியாட்டிக் சர்ஜன் டாக்டர் சதீஷ் முத்துசுவாமி அவர்கள். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே பீடியாட்டிக் சர்ஜரி அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பீடியாட்டிக் சர்ஜரி அப்படின்ற ஃபார்மில் ஏன் உருவாச்சு? பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ் அப்படின்றவங்க குழந்தை பருவன்றது என்னது, நம்ம குழந்தை பிறந்ததுலேருந்து 18 வயசு வரைக்கும் வரவங்க தான் குழந்தைகள், அதாவது மைனர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா. ஸோ எப்படி இது தனித்தனியாக பிரிஞ்சுது அப்படிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் தரேன். அதாவது குழந்தை பிறக்கிற போது சில குறைபாடுகள், கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம், அதை கரெக்ட் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் முதல்ல உருவானாங்க. பட் அதுக்கான ரிசல்ட்ஸ் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கும்போது, சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கான ரிசல்ட்ஸ் சரியாக இல்லைன்னும் போது இதுக்கான ஆராய்ச்சி மூலமாக கண்டறிஞ்சதுன்னா என்ன நம்ம தவறு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது பார்க்கும்போது சில்ட்ரன் ஆர் நாட் ஸ்மால் அடல்ட்ஸ் அப்படின்றது கண்டறிஞ்சாங்க. அதாவது பெரியவர்களுக்கு பண்ணுற மாதிரி முறையில் சின்ன குழந்தைங்களுக்கும் பண்ணால் அதுக்கான ரிசல்ட்ஸ் சரியாக இல்லாமல் இருந்தது. ஓகே, இதை ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட் எப்படி குறிப்பிடணும் அப்படின்னா, பாஸ்டனில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. இது 1920s நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நிறைய குழந்தைங்கள் சிகிச்சை முறை, அதாவது சிகிச்சை முறையில் அளிக்கப்பட்ட விதங்கள் அடல்ட்ஸுக்கு வர மாதிரி பண்ணதுனால காம்ப்ளிகேஷன்ஸ் இறந்தாங்க. ஸோ இதனால இதில் ஆராய்ச்சி பண்ணி குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு பிரிவு உருவாக்கணுன்றதுனால தான் பீடியாட்ரிக் சர்ஜரி உருவாச்சு. ஓகே, இந்தியாவை எடுத்துக்கொண்டா 1965, கிட்டத்தட்ட 50 வருஷம் கரெக்டாக. இன்றைக்கி இந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரம். பீடியாட்ரிக் சர்ஜரின்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி 1965 உருவானது இந்தியாவில் சென்னையில் தான். ஓகே, அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை எக்மோரில் இருக்குது. 50 வருஷம் இந்த ஸ்பெஷாலிட்டிக்கான ட்ரைனிங் உருவானது சென்னையில் தான் முதல்ல உருவாயிருக்கு. இந்த வருஷம் அவங்க 50 இயர்ஸ் கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி உருவானது இந்தியாவில் 50 வருஷம் முன்னாடி. ஸோ அவேர்னஸ் அபவுட் பீடியாட்ரிக் சர்ஜரி இன்றைக்கி கூடிக்கிட்டு தான் வருது. குழந்தைங்களுக்கு சிறப்பாக அறுவை சிகிச்சை முறைகள் கையாண்டு நல்ல ரிசல்ட்ஸ் வழங்குறதுக்கு தான் இந்த ஸ்பெஷாலிட்டி உருவானது. ஓகே டாக்டர், இப்போ இருக்க மக்கள் பீடியாட்ரிக் சர்ஜரிக்கு முன் வராங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை சர்ஜரி பண்ணுறதுக்கோ போல்டாக இருக்கு? கண்டிப்பாக அப்படி இப்படின்னா நிறையா முன்னாடி என்னென்னா குழந்தைகள் வயத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு என்னென்ன குறைபாடுகள் ஏற்படுது, கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் ஏற்படுதுங்கிறது கண்டறிய முடியாமல் இருந்தது. இன்றைக்கி குழந்தை வயத்தில் இருக்கும்போதே, கருவாக இருக்கும்போதே, கருவிலேயே இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்றது ஸ்கேன் மூலியமாக, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலியமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஆன்டிநேட்டலி டிடெக்டட் அனாமலிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி முறைகள்லாம் வந்ததுனால நிறைய டிஃபெக்ட்ஸை முன்கூட்டியே அறிஞ்சு இந்த டிஃபெக்ட்ஸ்க்கான கரெக்டிவ் சர்ஜரி பண்ண தேவைப்படணுங்கிறது முன்னாடியே மகப்பேறு மருத்துவர் அந்த தாய்மார்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் வழங்கிடுறாங்க. ஸோ கவுன்சிலிங் நல்லா வழங்குறாங்க. பீடியாட்ரிக் சர்ஜன்ஸையும் அவங்க அணுகுறாங்க, பார்க்குறாங்க என்ன மாதிரி முறையில் இது அறுவை சிகிச்சை பண்ணணும், எந்த வயசில் பண்ணணுன்றதெல்லாம் நாங்கள் முன்னாடியே கவுன்சில் பண்ணுறோம். இதனால் அக்செப்டன்ஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கன்சீவ் பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. நிறைய இன்ஃபர்டிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு பேபி கன்சீவ் ஆகி பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு அந்த பேபி ரொம்ப ப்ரெஷியஸ் பேபியாக இருக்குது. ஸோ என்ன தான் குறைபாடு இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு முறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஓகே டாக்டர், அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ட்ராக் முறையில் சர்ஜரிஸ் நடக்குது இல்லையா, டே கேர் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த டே கேர் சர்ஜரி, அதாவது இதெல்லாம் மற்ற துறைகளுக்கு ரொம்ப ஈஸியாக பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீடியாட்ரிக் சர்ஜரியில் இது எப்படி செட் ஆகுது டாக்டர்? கண்டிப்பாக. அதாவது குழந்தைகளுக்கு தான் டே கேர் சர்ஜரிங்கிறது மோஸ்ட் ஆப்ட் ஃபார்ம் ஆஃப் சர்ஜரி. ஓகே, டே கேர் சர்ஜரி அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு பகல், அதாவது காலையில் வெறும் வயத்தில் குழந்தைய அறுவை சிகிச்சையாக கூப்பிட்டு போகிறீங்க. வெறும் வயத்தில் இருக்கும்போது என்ன, குழந்தைக்கு மயக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும், வயிறு காலியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அறுவை சிகிச்சை முடிஞ்சு அன்றைக்கி மதியமே இல்லை சாயங்காலமே குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம், ஆப்ரேஷன் முடிச்சுட்டு. ஸோ இது மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு டெக்னிக் இது. ஏன்னா குழந்தை அவங்களோட நேச்சுரல் என்வாயன்மெண்ட், அவங்க வீடு, அதுலேருந்து பிரிவு ரொம்ப நாளைக்கு இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கான ஆன்சைட்டி, பேரண்ட்ஸ்க்கான ஆன்சைட்டி கூடும். ஸோ இதை நீங்கள் எவ்வளோ மினிமைஸ் பண்ணுறீங்களோ அதனால பெனிஃபிட் வருது. ரெண்டாவது காஸ்ட். குழந்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 4-5 நாள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத போது நம்ம ஒரே நாளில் முடிக்கும் போது காஸ்ட் ஆஃப் சர்ஜரி, காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை குறைக்க முடியுது. ஓகே, ரெண்டாவது இன்றைக்கி கையாளுற மயக்க மருந்து முறைகள் ரொம்ப சேஃபான முறைகள். ரொம்ப நாள் முன்னாடி என்ன மக்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருந்ததுன்னா, குழந்தைங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்தா ரொம்ப டேஞ்சர்,
குழந்தைங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு பிறந்த குழந்தை 1 கிலோவுக்கு குறைந்த எடை இருக்கிற குழந்தைக்கு கூட சேஃபாக மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண முடியும். அது சாத்தியம்தான். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து நம்ம we have attained all these facilities in our country also. ஸோ இது வந்து முடியறதுக்கான முறைகள் வந்து டெவலப் ஆகிடுச்சு. சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இதை வந்து கையாண்டு சிறப்பாக வந்து நம்மளால் வந்து அறுவை சிகிச்சை குழந்தைங்களுக்கு செய்ய முடியும். டே கேர் வந்து மோஸ்ட் ஆப்ட் ஃபார் சில்ட்ரன். ஓகே டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லும் பொழுது மேக்ஸிமம் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வேண்டிய? அது சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து வர குறைபாடுகள் வந்து மெயினாக அந்த கஞ்சனட்டல் அனாமலிஸ். அதாவது கஞ்சனட்டல்னா ஒரு உறுப்பு இல்லை ஒரு ஆர்கன் சிஸ்டம் உருவாகும் போது அதில் டிஃபெக்ட்ஸ் வரும். அதாவது இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப காமனாக வந்து நம்ம வந்து ஹார்ட்டை பற்றி நிறைய பேசுவாங்க. பிகாஸ் அது நிறைய வந்து மீடியாவில் வருது நமக்கு. ஸோ ஹார்ட்டில் ஹோல் இருக்குது, ப்ளூ பேபி, இது மாதிரிலாம் சொல்கிறது. அது வந்து எப்படி கண்டறிகிறாங்க? இப்போ வந்து குழந்தை வயத்தில் வந்து கருவாக இருக்கும்போதே வந்து அதுக்கான ஃபீட்டல் எக்கோன்னு சொல்கிறோம். ஃபீட்டல் எக்கோ கார்டியோகிராம் பண்ணும்போதே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த வந்து ஹார்ட்டில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது, இல்லை அதுக்கான அப்நார்மல் சர்க்குலேஷன் இருக்குலாம் கண்டறிய முடியாது. ஓகே. இப்போ வந்து இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கணும்னா, நமக்கு வந்து ஹார்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒரு ஃபிகர் ஆஃப் 8ன்னு சொல்லுவோம். அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸ்லேருந்து திரும்பி வருது. அதை வந்து நம்ம வந்து மற்ற உறுப்புகளுக்கு ஹார்ட் பம்ப் பண்ணுது. திரும்பி வந்து அதை வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ண பிளட், கார்பன் டை ஆக்சைடு கலந்த பிளட்டு திரும்பி இதயத்துக்கு வந்து அது வந்து லங்ஸுக்கு வந்து பியூரிஃபிகேஷனுக்கு திரும்பி அனுப்புகிறோம். இது வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் 8 மாதிரி இருக்கிற சர்க்குலேஷன். ஒரு முக்கியமான ஒரு குறைபாடு நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா, அதை வந்து டிரான்ஸ்பொசிஷன் ஆஃப் கிரேட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அயோட்டா தான் வந்து முக்கியமான வெசல் தட் இஸ் டேக்கிங் பிளட் ஃப்ரம் த ஹார்ட் டு த பாடி. அது வந்து இடது பகுதிக்கு பதிலாக வலது பகுதி ஹார்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னா அது வந்து அப்நார்மலாக வந்து பியூர் பிளட்டை திரும்பி திரும்பி லங்ஸுக்கே வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும். இது மாதிரி ஒரு மாற்றம் இருந்ததுன்னா குழந்தையால் வந்து பிறந்ததுக்கப்புறம் சர்வைவ் ஆக முடியாது. பட் இதை கண்டறிஞ்சு குழந்தை வந்து கருவாக இருக்கும் போதே கண்டறிஞ்சு இதை வந்து உடனடியாக குழந்தை பிறந்த உடனே சில மணி நேரத்துக்குள்ளேயே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஸ்டெப்ஸை எடுத்தோன்னா அந்த குழந்தைய வந்து டெஃபினட்டாக நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு we are able to correct it. இதே மாதிரி பல குறைகள், அதாவது நம்ம வயிற்றுக்குள்ளே குடல் இருக்கலாம், இல்லை கிட்னியாக இருக்கலாம். இதில் வந்து கிட்னியில் வந்து உருவாகும் போது கிட்னியில் பிளாக் இருக்கும். அந்த கிட்னியால் சரியாக வந்து சிறுநீரை வெளியே கழிக்க முடியாது. இது மாதிரி குறைபாடுகள்லாம் வந்து கண்டறிகிறாங்க. அதுக்கான அறுவை சிகிச்சையும் வந்து குழந்தை பிறந்த உடனே நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ பல டிகேட்ஸுக்கு முன்னாடி நடக்க முடியாத சில விஷயங்கள் வந்து இப்போ கண்டிப்பாக பண்ண முடியாது சொல்லலாம். இப்போ குழந்தை வந்து ஸ்வாலோ பண்ண முடியாமல் இருக்கும். குழந்தை பிறந்த உடனே வந்து எச்சல் கூட முழுங்க முடியாமல் இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டியூப் மூக்கால் பொறுத்து பார்த்தீங்கன்னா உணவு குழாவே உருவாயிருக்காது. உணவு குழா உருவாகாதுன்றது இசோஃபேஜியல் அட்ரீசியான்னு சொல்லுவோம். இப்போ அந்த குழந்தைக்கான சர்வைவல் கேப்பபிலிட்டியே கிடையாது. ஏன்னா குழந்தைக்கு உணவு குழா உருவாகலை, இன்டரப்டடாக இருக்குது. ஸோ கனெக்ஷனே இல்லாத உணவு குழாவை அறுவை சிகிச்சை மூலியமாக திரும்பி ரீகனெக்ட் செஞ்சதுக்கப்புறம் தான் வந்து குழந்தையால் பாலே அருந்த முடியும். ஓகே. ஸோ இந்த ஆப்ரேஷனை வந்து நம்ம சிறப்பாக செஞ்சு முடித்தோன்னா அந்த குழந்தைக்கு நார்மல் லைஃப் ஃபார் லைஃப் நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து நார்மலாக கொடுக்கும் அந்த குடும்பத்துக்கு. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா. ஓகே டாக்டர், என்னோட பையனுக்கு வந்து 15 இயர்ஸ் ஆகுது. சொல்லுங்கம்மா. அவனுக்கு வந்து ஒரு 6 மந்த்தாக வந்து மூக்கில் அடிக்கடி தண்ணி வருது. அது வந்து மார்னிங் எழுந்துக்கும் போது தான் வருது. சரிம்மா. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சரியா போயிடுது. சரிம்மா. இதுக்கு வந்து நாங்கள் எந்த டாக்டர் கிட்டயும் செக் பண்ணவே இல்லை. சரிம்மா. ஆயுர்வேதத்தில் சூரணம் இருக்கும்ல, அது மாத்திரம் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ அதை நான் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை அதுக்கு ஏதாவது நான் அலர்ஜி டெஸ்ட் எடுக்கணுமா? அது ஏன் வருது டாக்டர்? இது நீங்கள் வந்துட்டு சொல்கிற மாதிரி மூக்கில் இருந்து ஒரே பக்கமாக வருதாம்மா, இல்லை 2 மூக்கிலையும் வருதாம்மா? இல்லை, ஒரு 4-5 தும்பல் வரும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அவனுக்கு வந்து நோஸ் பிளாக் அடிக்கடி இருக்கு. சரிம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு குறிப்பிட்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிக்கான சிம்டம்ஸ். நீங்கள் சொல்கிறது வந்து வாட்டரிங் ஃப்ரம் த நோஸ், தொடர்ந்து வாட்டர் நீர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது முதல்ல குறிப்பிட்டீங்க. அதாவது ஒரே பக்கம் நாஸ்ட்ரிலில் வருதா இல்லை 2 பக்கமும் வருதான்றதான் நான் என்னோட கேள்வியாக இருந்தது. இப்போ நாஸ்ட்ரிலேருந்து வந்து வர வந்து லீக், இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டரி லீக் இருந்ததுன்னா அது வந்து டெஃபினட்டாக நீங்கள் ஒரு இஎன்டி ஒரு டாக்டருக்கு அணுக வேண்டிய அவசியம் இருக்குது. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் ஒரு 3 தும்மல் வருது, அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து அடிக்கடி மூக்கு அடைக்குது, இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து அலர்ஜியை தான் இண்டிகேட் பண்ணுது. நம்ம ஏற்கனவே நம்ம என்வாயர்மெண்ட்டில் வந்து நிறைய பொல்யூஷன், டஸ்ட் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் காலையில் எழுந்திருக்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் அண்ட் அலர்ஜிஸ் வரதுக்கான வாய்ப்பு நார்மல் தான் இது. பட் நீங்கள் வாட்டரிங் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது, டெய்லி ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அவனுக்கு தொடர்ந்து நீராக கொட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இஎன்டி டாக்டர் அணுகி அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வாலாஜாலேருந்து பேசுகிறோங்க. உங்கள் சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. ஹலோ சார், வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கள். சார், எங்கள் குழந்தைக்கு 2 வயசு ஆகுதுங்க சார். சரிம்மா. நல்லதான் ஆக்டிவாக நல்லா இருப்பான். இன்னைக்கு நைட்ல இருந்து என்னன்னு தெரியல, அப்படியே டயர்டாக இருக்கிறான். சாப்பிட்டான், ஆனால் யூரின் போகல காலையிலேருந்து. சரிம்மா. இப்படியே டயர்டாக சோர்வாக இருக்கிறான். காலையிலேருந்து சரியாக விளையாடல. சரி, இப்போ நேற்றுக்கு நல்லா ஆக்டிவாக விளையாடிட்டு இருந்த குழந்தை தானேம்மா? ஆமாம் சார், சரிம்மா, நேற்று நல்லா சரிம்மா. இது வெயில் காலமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு குழந்தையோட ஆக்டிவிட்டி மட்டும் இல்லை, குழந்தையோட வாட்டர் இன்டேக், ஃப்ளூயிட் இன்டேக், அதாவது குழந்தை எவ்வளோ நீர் அருந்துறான் இதெல்லாமும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இப்போ குழந்தை ஆப்வியஸாக நீங்கள் எழுந்திரிச்சு சரியாக யூரின் போகல அப்படின்னா குழந்தைக்கு எவ்வளோ வாட்டர், அதாவது நேற்றுக்கு வந்து எப்படி அவன் வந்து தண்ணீர் அருந்திருக்கான் அப்படின்றது முக்கியமான ஒரு இதுமா. ஸோ இது ஒரு அக்யூட்டாக வந்து நீங்கள் வந்து வேறு சிம்டம்ஸ் இல்லை, ஜுரம் இல்லை, குழந்தைக்கு வாந்தி இல்லை, மற்றபடி வந்து வேறு எதுவும் வந்து சிம்டம்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணலை அப்படின்னா நல்ல வாட்டர் இன்டேக் கொடுங்க. வேறு எதுவும் வந்து சிம்டம்ஸ் வந்ததுன்னா உங்கள் குழந்தைகள் நிறைய மருத்துவராக இருங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நகர்லேருந்து தேவி பேசுகிறேங்க சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். பாப்பா பிறந்து 3 மாசம் ஆகுது சார். சரிம்மா. பாப்பாக்கு தன்னால வேர்வை தண்ணி வந்துகிட்டே இருக்குது. தொடக்க தண்ணி வந்துட்டே இருக்குது. இத்தனைக்கும் ஃபேன் 2 ஃபேன் ஓட வச்சிருக்கோம், எல்லாம் இருக்கு. ஆனா பாப்பாக்கு தண்ணி வந்துட்டே இருக்கு தலையில. சரிம்மா. எதனால? நார்மலாகவே குழந்தைங்களுக்கு வந்துட்டு தலை பக்கம் வேர்க்கிறதுன்றது ஜாஸ்தி இருக்கும்மா. அது வந்து குழந்தைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல் அமைப்பு நம்மளை கம்பேர் பண்ணிங்கன்னா குழந்தையோட இருக்கிறதுலே பெரிய பரப்பளவு இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தலை தான். ஸோ நீங்கள் வந்து தலையை எப்பயுமே தொட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சூடாக இருக்குது அப்படிம்பாங்க, தொப்பையில் சூடாக இருக்கும்பாங்க, தலையில் சூடாக இருக்கும்பாங்க. இதுக்கானது வந்து அதாவது டெம்பரேச்சர் ரெகுலேஷன், அதாவது உடம்போட வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறது வந்துட்டு வேர்வை மற்றும் இந்த மாதிரி வேர்க்கும் போது தான் உடலோட வெப்பத்தை குறைக்க முடியும். இப்போ வெயில் காலம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து வாட்டர் இன்டேக் இருக்குன்னா, இப்போ நீங்கள் 3 மாத குழந்தைன்னு சொல்கிறீங்க, தாய்ப்பால் மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மதர் கூட வந்து நிறையா தண்ணி குடிக்கணும். அப்போ தான் வந்து குழந்தைக்கான தேவையான வாட்டர் கிடைக்கும். அந்த வாட்டர் கிடச்சதுனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தையோட வந்து வாட்டர் இன்டேக் நல்லாயிருக்கும், யூரின் ஃப்ரீயாக போகும். வேர்க்கிறதுக்கான காரணம் வந்து வெளியில் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து வேர் வந்து நம்ம வந்து இந்த டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுது. வெளியில் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும்போது நமக்கு உடம்பு சூடாக இருக்கும்போது வேர்த்து கொட்டும்போது அது எவாப்ரேட் ஆகும்போது தான் வெப்பம் குறையுது. குழந்தைக்கு வந்து தலையில் தான் பரப்பளவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தலையில் தான் ஜாஸ்தி வேர்க்கும். இது வந்து அப்நார்மாலிட்டி கிடையாது, இது நார்மல் தான்மா. நன்றிம்மா, ரொம்ப கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க சார். உங்கள் சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. சரிங்க சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். ஹலோ சார், எங்கள் நாத்தனார் பையன் 3 வயசு. சரிம்மா. அவன் வந்து பேச மாட்டேன்றாங்க சார். சரியா? சரிம்மா. வேற எது? விளம்பரம் தான் பாக்குறான், சாப்பாடு எதுன்னு கேட்க மாட்டேன்றான். மோஷன் யூரின் வந்தா கூட சொல்ல மாட்டேன்றான், அப்படியே போயிடுறான். சரிம்மா, நீங்க வந்து குறிப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தை பிறந்தது நார்மல் டெலிவரி, மற்றபடி வந்து டெவலப்மெண்டலி வந்து சின்ன ஃபஸ்ட்டு 1 இயரில் வந்து அவன் எல்லாமே வந்து அவனோட செய்ய வேண்டிய எல்லா டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ்லாம் நார்மலாக இருந்தது. அதாவது சரியான டைமுக்கு கூப்பிடுத்துக்கிட்டான், சரியான டைமுக்கு நடந்தான், வேறு எதுவும் டிலே இல்லை. ஆனால் 3 வயது குழந்தை இப்போ வந்து சரியாக பேச மாட்டேங்கிறான். நிறைய எலக்ட்ரானிக் உபகரணங்கள் இல்லை டிவியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரியாக ஒன்றுக்கு மோஷன்லாம் போகலன்னா இதெல்லாம் பழக்கத்தினால வர ப்ராப்ளம்மா. கிளியர் கட்டாக நீங்கள் வந்து டிவியோட டைமை வந்து குறைக்கணும். ரெண்டாவது ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் வந்து டிவி எக்ஸ்போஜர் இல்லை எலக்ட்ரானிக் ஐட்டம் எக்ஸ்போஜர் நம்ம கொடுத்தோன்னாவே குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பீச் டிலே ஏற்படுது. ஏன்னா டிவி கிட்ட வந்து நீங்களால் கான்வர்சேஷன், அதாவது நீங்கள் வந்து ஒரு 2 பேர் வந்து உட்காந்து நம்ம வந்து கலந்துரையாடினா தான் வந்து அது பேர் கான்வர்சேஷன். பேச்சுங்கிறது வந்து குழந்தைக்கு எப்படி பழகுதுன்னா வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைகிட்ட பேசணும், அந்த பேச்சை குழந்தை கேட்கணும், அது வந்து வார்த்தைகள் உச்சரிப்பெல்லாம் கரெக்டாக குழந்தை பார்த்து கற்றுக்கணும். இது வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா வீட்டில் வந்து முன்னாடிலாம் கதை சொல்கிறதுக்கு ஒரு பாட்டி, ஒரு தாத்தா, இல்லை நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தபோது எல்லாமே குழந்தைங்கள் வந்து விளையாடும், இன்னொரு 4-5 குழந்தைங்க சேர்ந்து இருக்கும், அதெல்லாம் விளையாடி இதுதான் கான்வர்சேஷன் ஸ்கில்னு சொல்லிட்டு பிக் பண்ணிவிடும். இன்றைக்கி வந்து தனி குடும்பமாக இருக்கும், தனியாக ஒரே குழந்தைய வளர்க்குறோம், வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டு வேலைகளில் பிஸியாக இருக்கும்போது டிவி ஆன் பண்ணிட்டு போகிறாங்க. இது என்ன ஆகுது, குழந்தை வந்து மோஸ்ட் லைக்லி வந்து குழந்தைய வந்து டிவி வந்து அப்படியே ஒரு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒரு பொம்மையை பார்த்துட்டு இருக்கும், இல்லை வந்து ஒரு வேடிக்கையாக வந்து ஒரு கார்ட்டூன் வருதுன்னா அதை மட்டும் பார்க்குமே தவிர குழந்தைக்கு பேச்சு வரது வந்து டிலே ஆகும். இதை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும்னா கண்டிப்பாக பழக்கத்தை மாற்றணும். டிவி காட்டுறதை நிறுத்தணும். ரெண்டாவது குழந்தையோட கான்வர்சேஷன் இது பண்ணணும். 3 வயசு ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ப்ளே ஸ்கூலில் போடுங்க. குழந்தை வந்து விளையாடி மற்ற குழந்தைங்களோட பேச்சு, டீச்சர் சொல்லி கொடுக்குறதுலான பேச்சு இதெல்லாம் வரும். இது பண்ணால் தான் வந்து இதை கரெக்ட் பண்ண முடியும். இது வியாதின்னு எடுத்துக்காதீங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? பெரம்பூர்ல இருந்து கவிவாணி பேசுறேன். உங்கள் சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. ஒன்று, என் சிஸ்டரோட சன்னுக்கு 8 months ஆகுது. சரிம்மா. அவன் வந்து பிறக்கும் போது என்ன ஆச்சுன்னா யூரின் அந்த விரைக்கொட்டை வந்து நார்மல் பொசிஷன்ல ஒன்றும் இல்லை. சரிம்மா. அது இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, 6 months கழிச்சு சர்ஜரி பண்ணலாம்னாங்க. சரிம்மா. 6 months கழிச்சு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல கொஞ்சம் இறங்கி இருக்கு, அதனால 1 year வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. இது என்ன ப்ராப்ளம்? இது நார்மலா வந்துருமா, இல்ல சர்ஜன் தான் பண்ணணுமா? சரிம்மா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் கரெக்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு பதில். இப்போ 8 மாத குழந்தை, ஆண் குழந்தை பிறந்த டைமில் வந்துட்டு டாக்டர் வந்து உங்கள் குழந்தைங்கள மருத்துவர் பார்த்து குழந்தையோட விரைகள், அதாவது 2 விரை வந்து வயிற்றுக்குள்ளே தான் உருவாகுது, கிட்னிக்கு அருகே தான் உருவாகி விரை வந்து குழந்தை பருவம் அடைஞ்சு கரெக்டாக அந்த எப்போ வந்து டெலிவரி டைம், அதாவது 9 மாதம் இருக்கிற குழந்தைக்கு வந்து கரெக்டாக விரை வந்து விரைப்பைக்குள்ளே இறங்குது. இந்த குழந்தை வந்து அந்த பாதையில் இறங்கி வர டைமில் வந்து விரை ஏதோ ஒரு தடையினால் வந்து நின்று போச்சு அப்படின்னா தான் அதை வந்து அந்த அன்டிசெண்டட் டெஸ்டிஸ், விரைக்கொட்டை இறங்கலை அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த கண்டிஷன். இப்போ ஒரு வந்து விரை வந்து கீழே இறங்கியிருக்குன்றீங்க, இன்னொன்று வந்து கையில் முதல்ல தென்பட்டுச்சா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். இப்போ குழந்தைக்கு வந்து இந்த முதல்ல வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது கையில் வந்து விரை தென்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா யூஸ்வலாக 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நாங்கள். 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 6 மாதங்களுக்கு மேலேயும் அது இறங்காமல் இருக்குது அப்படின்னா, கையில் தென்பட்டு பார்க்கும்போது இன்னும் இறங்கலை, கீழே விரை பைக்குள்ளே ஃபுல்லாக இறங்கலை அப்படின்னா அதுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும் அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வி எதுக்குன்னா, குழந்தையோட விரை வந்து கீழே அந்த விரை பைக்குள்ளே இருக்கும்போது தான் அதோட டெம்பரேச்சர் வந்து நார்மல் பாடி டெம்பரேச்சர் வெப்பத்தோட வந்து 3 டிகிரி கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு. அப்போ தான் அது வந்து விந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இது ஃபங்க்ஷன், ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்லாம் நல்லா ஏற்படும். ஸோ இது வந்து நம்ம வந்து விரை நார்மலாக பைக்குள்ளே இருந்தால் தான் வந்து அதோட ஃபங்க்ஷனில் இருக்கும். ஸோ அது வந்து 6 மாத பருவத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே கூட ஆப்ரேட் பண்ணலாம். 1 வயசுக்கு மேலேயும் விரை வந்து மேலேயே இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபங்க்ஷன் பாதிக்கும். 2வது குழந்தை நடமாட ஆரம்பிச்சிடும் 1 வயசுக்கு அப்புறம். ஸோ எங்கேயாவது போய் அடிபட்டுச்சுன்னா டைரெக்டாக வந்து அந்த விரையில் அடிபட்டு விரை டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது விரை சுற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது இதே மாதிரி வந்து அந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பிற்காலத்தில் குழந்தை வந்து அது ஒரு 14-15 இயர்ஸ் இந்த டீனேஜ் குரூப்லேருந்து மேலே வரும்போது அந்த விரையில் வந்து கட்டி டியூமர்ஸ் கூட வரலாம். ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த விரைக்கான ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான அவசியம் இருக்குது. ஸோ இது கரெக்டான பருவம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வயசு. நீங்கள் டாக்டர் அணுகிருக்கீங்க, ஏற்கனவே அவங்க பார்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்கேனில் கண்டறிஞ்சதும் பரவாயில்ல, பட் கையில் கண்டறிஞ்சு இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக இறங்கலை அப்படின்னா 6 மாதத்துலேருந்து 1 வயசுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணுறது அவசியம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலை பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம் சார். உங்கள் டவுட் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. ஓகே சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். ஹலோ சார். சார், என்னுடைய குழந்தைக்கு எது கொடுத்தாலுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே சாப்பிட மாட்டேங்கிறான். எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான் சார். குழந்தைக்கு வயசு என்னாச்சு? இப்போ குழந்தைக்கு என்ன வயசு? கம்மி பண்ணிடுங்கம்மா. எப்பவுமே சளி இருந்துகிட்டே இருக்குது சார். இல்லைம்மா, குழந்தைக்கு என்ன வயசுன்னு சொன்னீங்க? நீங்கள் முதல்ல கேட்ட 5 வயசு ஆகுது. ஸோ எதை கொடுத்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து மோஸ்ட் தாய்மார்கள் வந்து சொல்கிறது குழந்தை சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறான்னு குறிப்பிட்றது வந்துட்டு காமனாக இன்றைக்கி சொல்கிறாங்க. பட் குழந்தை என்ன சாப்பிட்றான் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். எதுவுமே சாப்பிடாம குழந்தை வளர்ந்துட்டு இருக்காது. குழந்தைக்கான கேலரி ரிக்குவயர்மெண்ட்லாம் இல்லாமல் குழந்தையால் வளர முடியாது. வெறும் காற்று தண்ணி மட்டும் குடிச்சு குழந்தையால் வளர முடியாது. அதனால் எடை நல்லா இருக்குது அப்படின்னா குழந்தை வந்து வேறு எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கான், வயத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஸோ 1 வயசு வரைக்கும் குழந்தை வந்துட்டு என்ன சாப்பிடுது? யூஸ்வலாக 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் போகிறோங்கிறோம். 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து மற்ற உணவுகளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதை சரியான முறையில் இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னென்ன கொடுக்கணுமோ அந்த கரெக்டான பருவத்தில் கொடுக்கணும். குழந்தைக்கு எப்போ பல்லு முளைக்குதோ அப்போ தான் வந்து அது கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கான ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதை வந்து நம்ம கரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் வந்து அந்த குழந்தை இதுதான் உணவுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கணிச்சு சாப்பிடும். அதை வந்து நம்ம சரியாக செய்யாமல் 6 மாதத்துக்கு மேற்பட்டும் வந்து நீங்கள் பாலாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தை பால் குடிக்கிற ஒரு பழக்கமே ஏற்பட்டுரும். அதே மாதிரி 1 வயசுக்கு அப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் மிக்சியில் அடித்து ரொம்ப அரைச்சி ரொம்ப கூழாகவே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கடிச்சு மென்று பழக்கிற பழக்கம் வராது. ஒரு கப்லேயே வச்சு டைரெக்டாக வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை அதே மாதிரி வந்து ஃபீட் பண்ணி பழகிடும். ஸோ பழக்கத்தை மாற்ற வேண்டிய அவசியம்தான் வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிற மாதிரி 5 வயசு வரைக்கும் வந்து இதே மாதிரி வந்து மாறி வந்து அவங்க வந்து என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை மட்டும் சாப்பிட்ருப்பான். ஸோ அது மாதிரி வந்து ஒரு பிக்கி ஈட்டர்ஸ், அதாவது எனக்கு இது மட்டும் தான் வேணும், மற்றதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு மாதிரி அடம் பிடிப்பான். ஸோ இதை மாற்றுறதுக்கு வந்து நீங்களும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்து நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து கொடுக்குறீங்கன்றது பார்க்கணும். நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 கிளாஸ் பாலில் வந்து எதையாவது